டிசைன் அலுமினியம் ஃப்ரேமோட பில்ட் குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருக்கு. கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் வந்து ஃப்ரண்ட்லும் பேக்லும் கொடுத்துருக்கனால டிசைன் வந்து ஒரு ப்ரீமியம் லுக் வந்து சூப்பராகவே இருக்கு. மேலும் இது வந்து IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 1.5 மீட்டர் வரைக்கும் ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து 30 மினிட்ஸ் வரைக்குமே தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் சொல்லலாம். மேலும் 4 நிறங்களில் வந்து கிடைக்கும். கிராஃபைட், கிரீம், மின்ட், பர்பிள் அப்படிங்கிற நிறங்களில் வந்து கிடைக்கும். மேலும் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 209 கிராம் வெயிட் கொடுத்துருக்கா. ஸோ வெயிட் பேலன்சிங்கும் வந்து சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரீமியம் லுக் வந்து கண்டிப்பாக இந்த மொபைலில் வந்து இருக்கு. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச் டைனாமிக் ஃபுல் ஹெச்டி அமோல்ட் 2x டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வித் 120 ஹெர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட்டுடன் HDR10+ சப்போர்ட்டும் சேர்ந்து விஷன் பூஸ்டர் டெக்னாலஜியோட பீக் பிரைட்னஸ் 1450 நிட்ஸும் சேரும்போது சன்லைட்லும் நல்ல விசிபிலிட்டி கிடைக்கிற ஒரு சூப்பர் டிஸ்பிளேன்னு சொல்லலாம். மேலும் ஐ கம்ஃபோர்ட் ஷீல்ட் இருக்கிறதால ப்ளூ லைட் ரேஸ்ல இருந்தும் கண்களை பாதுகாக்கிற இந்த டெக்னாலஜி சேர்ந்த இந்த டிஸ்பிளே வந்து உண்மையிலுமே ஒரு சூப்பரான டிஸ்பிளேங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே தேவையில்லை. கேமரா 12 MBக்கான அல்ட்ரா வைட் கேமரா ப்ளஸ் ஒரு 50 MP கூடிய வைல்ட் ஆங்கிள் கேமரா OIS VDI சப்போர்ட்டடாக வருது. அது மட்டும் கிடையாது, 8 MP 3x ஆப்டிக்கல் ஜூம் பண்ணக்கூடிய டெலிஃபோட்டோ கேமராவும் இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் 30Hz வரைக்கும் ஜூம் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் கேமரா 10 MBக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா கூட அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா AI பவர் நைட்டோகிராஃபி கொடுத்துருக்காங்க. ஸோ குறைந்த வெளிச்சத்திலும் அழகான தெளிவான ஃபோட்டோஸ் எடுக்க உதவும். வீடியோஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்ட்ரா HD 8K ரெசல்யூஷன் 60 ஃப்ரேம் பெர் செகண்ட்லும், ஃப்ரண்ட் கேமரா வந்து 4K ரெசல்யூஷன் வந்து அட் 60 ஃப்ரேம் பெர் செகண்ட்லும் உங்களால் ஷூட் பண்ண முடியும். ப்ராசஸர் Exynos கூடிய 2200 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு 13 வெர்ஷனில் தான் வந்து இந்த மொபைல் வந்து லான்ச் ஆயிருக்கு. One UI 5.1 OS சப்போர்ட் இருக்கு. இதோட மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 5 இயர்ஸ் செக்யூரிட்டி அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டு 17 வரைக்கும் நம்ம இந்த மொபைல் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த 4 இயர்ஸ் வரைக்கும் இந்த பேட்டரி எல்லாமே வந்து நல்ல திடமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால யூஸ் பண்ண முடியும். சரி, அதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமிங்கான ரேட் ரேசிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ அது இப்போ வரப்போகிற கேமிங் கூடிய ஃபியூச்சர் டெக்னாலஜியாக வந்து அதையும் இந்த மொபைல் வந்து இந்த ப்ரைஸ் கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேட்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 4500 mAh கூடிய 25 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஆல்சோ ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ ஒரு ப்ரீமியம் மொபைலுக்கான ப்ரீமியம் ஃபெசிலிட்டி வந்து இந்த பேட்டரி டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு தம்ஸ் அப். கண்டிப்பாக சாம்சங் வந்து இன்னும் ஃபியூச்சரில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இன்னும் அதிகப்படுத்தி கொஞ்சம் பேட்டரியோட கெப்பாசிட்டியும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லா இருக்கும். ஸோ அப்போதான் இந்த ப்ரீமியம் மொபைல்ஸை வந்து நம்மளால என்ஜாய் பண்ண முடியும். கனெக்டிவிட்டி USB Type-C வெர்ஷன் 3.2 Gen 1 யூஸ் பண்ணியிருக்காங்க. Wi-Fi 6, Bluetooth வெர்ஷன் 5.3, அது போக NFC சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் 4G 5G எந்த பேண்டுமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுது. எந்த கனெக்டிவிட்டி இஷ்யூமே இல்லை. ஸ்டோரேஜ் நமக்கு 2 வேரியன்ட்ல வந்து இந்த மொபைல் கிடைக்கும். ஒன்று வந்து 8GB RAM 128GB ஸ்டோரேஜுடனும் 8GB RAM 256GB ஸ்டோரேஜுடன் நமக்கு இந்த மொபைல் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மொபைல் வந்து இப்போ ஆஃபர்ல வந்து பார்த்தீங்கன்னா 49,999 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ ஆஃபர் மிஸ் பண்ணாம கேட்ச் பண்ணிக்கோங்க. இந்த சாம்சங் S23 FE உங்களுக்கு பிடிச்சிருந்தா